மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் மத்திய அமைச்சர் பதவி கேட்கும் பாமக. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ராஜ்யசபா சீட் கேட்கும் தேமுதிக. பாஜகவின் மூன்றாவது அணியில் நடக்கும் சமீபத்திய அரசியல் நகர்வு. 2019 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களில் அமைந்த கூட்டணியே தொடரும் என அறிவித்ததோடு மட்டும் அல்லாமல் முதல் கட்சியாக தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டது திமுக. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை ஒருபுறம், திமுக நிர்வாகிகளின் சந்திப்பு மறுபுறம் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு பல கட்சிகள் தங்களுடன் வரும் என நினைத்திருந்த அதிமுகவிடம் தற்போது வரை புரட்சி பாரதம், SDPI ஆகிய கட்சிகள் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இவர்களிடம் தொகுதி பங்கீடு நடத்த அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தயாராகி வருகின்றனர். பாஜக தனியாக ஒரு அணியை கட்டமைக்கப் போகிறது என்றதும் தற்போது வரை எந்த கூட்டணியில் சேராமலும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகள் ஆட்டம் காட்டி வருகின்றன. 2014 மற்றும் 2019 ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் பாஜக கூட்டணியில்தான் பாமக இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் பாஜகவின் அமைச்சரவையில் பாமகவிற்கு எந்த இடத்தையும் தரவில்லை. அதனால் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் பாமகவிற்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி தருவோம் என அமித்ஷா உறுதியளித்தால் மட்டுமே இந்த முறை கூட்டணி என்ற நிபந்தனையை பாமக விதித்துள்ளது. அதேபோல் விஜயகாந்தின் மறைவின் போது பிரதமர் மோடி வெளியிட்ட இரங்கல் செய்தி, அதன் பிறகு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருது என பாஜக தேமுதிக கூட்டணி 80% உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் 56 ராஜ்யசபா MPக்கள் பதவிகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஏதாவது ஒரு ராஜ்யசபா பதவியை இப்பொழுதே கொடுத்தால் தேர்தலில் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் தேமுதிக இருப்பதாகவும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் என்ற அறிவிப்பின் மூலம் எந்த கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்று முடிவாகியிருக்கும் சூழலில் பாஜக அமைக்கப் போகும் மூன்றாவது அணியும் தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது.